ஹாய் ஹலோ வணக்கம். என்னுடைய அப்பா இவங்க என்னுடைய சின்ன பொண்ணு 2 பேருமே சேர்ந்து மூங்கில்லாம் வச்சு என்னமோ கயிறுலாம் வச்சு அளந்துட்டுருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என்னுடைய ஜன்னலுக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னலுக்கு ஸ்க்ரீன் போட போகிறோம். அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பேம்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கட்சி கொடியெலாம் நடுவாங்க இல்லையா? கட்சி கொடியெல்லாம் கையில் வச்சுட்டு ஆர்ப்பாட்டம் ஊர்வலம்லாம் போவாங்க இல்லையா? அப்போ வந்து அந்த கொடியில் கட்டிருக்கக்கூடிய அந்த பேம்பு ஸ்டிக்கு தான். இது எங்களுக்கு நிறையாவே கிடச்சிது. ஒரு 2 பஞ்ச் அளவுக்கு கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 100 அளவுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் நாங்கள் யூஸ்ஃபுல்லாக எதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு பேம்புவில் ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்க்ரீன் வந்து கிச்சனுக்கு மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் பின்னுனாங்க. பின்னி நாங்கள் வந்து ஜன்னலில் போட்டு விட்டுட்டோம். கிச்சன் ஜன்னலில் தான் போட்டிருக்கோம். நல்லா வெளிச்சமும் காற்றும் கிடைக்கும். காற்று எப்படி கிடைக்கும்? வெளிச்சம் கிடைக்கும். ஆனால் காற்று எப்படி கிடைக்கும்னு கேட்குறீங்களா? நாங்கள் இன்னும் கண்ணாடியே போடலைங்க. இது வந்து புது வீடு கட்டினது. கட்டி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இன்னும் ஒவ்வொரு ஒர்க்காக பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் ஜன்னலுக்கு கண்ணாடி இன்னும் போடலை. அதனால ரொம்ப தொல்லையாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக காற்றடிக்கும்போது கேஸ் ஸ்டவ் அணைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி போடும்போது வெளிச்சம் காற்று 2மே கிடைக்குது. அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து டெக்கரேஷனுக்காக முன்னாடி வாங்கி வச்சுருந்தோம். ஒரு 2, 3 கொடி ஆர்டிஃபிஷியலாக அதை தான் தொங்க விட்டுருக்கோம். இன்னும் நிறைய வாங்கி லீவ்ஸு, ஃப்ளார் டிசைனு எல்லாமே அதில் தொங்க விடணும்னு ஆசை தான். அதை பண்ணுவோம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில். மிச்சம் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிக்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி அளவாக எடுத்து கட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு சைஸ் விட்டு விட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னுடைய பொண்ணோட ஐடியா தான். காலேஜ் படிக்கிற டைமில் பிஎட் படிக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது மெட்டீரியலை வச்சு செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. வேறு வேறு பொருள்லாம் அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அது மாதிரி நான் நிறைய செஞ்சுருக்கேன். எனக்கு அதில் ஆர்வம் அதிகம் இந்த மாதிரியான கைவினைப் பொருள்லாம் செய்கிறதுல. அதாவது இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு யூஸ்ஃபுல்லான பொருளை செய்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய இந்த பேம்பு ஸ்டிக்கை வச்சு நம்ம ஒரு ஸ்க்ரீன் ரெடி பண்ணியாச்சு. அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு பாட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணு நானும் ஐடியா பண்ணி இதை செஞ்சிட்ருக்கோம். ஓரளவுக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இது கட் பண்ணது போக மிச்ச குச்சிங்கெல்லாம் இருக்குங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஒரு சின்ன சின்ன பாட் கூட செய்யலாம். செஞ்சால் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஓகே. அப்படியே விட்டோம்னா லூஸ் ஆகி கொட்டிடும். அதனால் இந்த இடத்த வந்து நம்ம நல்லாமே நரம்பு நூல் அது மாதிரி ஏதாவது வச்சு எல்லா ஜாயிண்ட்டையும் கட்டிடணும். மிச்சம் இருக்க அந்த கயிறு இருக்கு இல்லையா? அந்த கயிறோட எண்டை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டோம்னா அப்படியே நின்றுக்கும். பாருங்கள், நான் வெளியில் போர்ட்டிகோவுக்கு வெளியில் கட்டி தொங்க விட்டுருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் டேபிள் ரோஸு ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, பிங்க் அப்படின்னு சொல்லி நிறைய கலர்லாம் வச்சு வளர்த்துருக்காங்க. அது எல்லாத்தையும் இப்போ கட்டிங்ஸ் எடுத்து இதில் நட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பாட் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பாட்லாம் செஞ்சிட்ருக்கேன். செஞ்சதை வீடியோவாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.